டி.ஜே. ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர். இப்போ ஆஸ்கார் வந்து மார்ச் முதல் வாரம் வந்து அவார்டு வின்னர்ஸை வந்து அறிவிக்க போகிறாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து நிறைய படங்கள் வந்து மல்டிபிள் நாமினேஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ சின்னர்ஸ் இந்த மாதிரியான திரைப்படங்களில் வந்து நிறைய நாமினேஷன், ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், இந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனப் இருக்குது. குறிப்பாக வந்து சினிமாட்டோகிராஃபி. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஆச்சரியம் கலந்த ஒரு பல விஷயங்கள் வந்து இந்த நாமினேஷனில் இருக்குது. இதில் வந்து உண்மையாகவே வந்து வெரி 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 டிஃபிகல்ட் ஒரு இந்த எந்த படம் வந்து பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி கொடுக்கறது. இப்போ எல்லா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு 2 படங்களை சொல்லிடலாம். ஆனால் இந்த தடவை நாமினேட் ஆன 5 திரைப்படங்களும் ஒன்று ஒரு வகையில் மிக சிறந்த படங்களாக இருக்குது. இப்போ ஒரே ஜானராக இருந்தால் கூட ஈஸியாக இருக்கும். அதில் வந்து சின்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், மார்ட்டி சுப்ரீம், அப்புறம் வந்து ஃப்ராங்கென்ஸ்டீன், ட்ரெயின் ட்ரீம்ஸ். இந்த 5மே வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க், யூனிக் ஒர்க்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ சின்னர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1930s இருக்கிற ஒரு செட்டிங். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டியான ஒரு ஒரு செட்டிங், அதே மாதிரி ஒரு பனாரமிக்காக எடுக்கப்பட்டிருக்கு. ட்ரெயின் ட்ரீம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு பீரியட் ஃபிலிம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான, கண்ணுக்கு ரொம்ப அந்த கலர்ஸு, அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு பியூட்டி, அதை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஒன் பேட்டில் ஆஃப் தி அனதரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டியான ஒரு லாங் டேக்ஸு, அதே மாதிரி ஒரு கைனட்டிக்கான ஒரு மூமெண்ட்டோட சொல்லியிருப்பாங்க. அதே ஃப்ராங்கென்ஸ்டீன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோரி புக் ஃபார்மேட்டில் ஒரு பேஜ் எடுத்து அப்படியே நம்ம படித்தா எப்படி இருக்கும் ஒரு நாவலில், அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் விஷுவல்ஸு. அதே மார்ட்டி சுப்ரீம் வந்து ஒரு பயோபிக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெவல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டல்லாக வச்சு உங்களுக்கு வந்து படம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்டல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுப்ரீம் ஒர்க் வந்து டிஓபி வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த 5 படங்களும் உங்களுக்கு எந்த படம் வின் பண்ணும் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது வந்து ஒரு ஃபேவரட்ஸாக அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா உண்மையிலேயே வந்து நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது. இட் இஸ் கோயிங் டு பி ஏ சர்ப்ரைஸ் நைட்டுன்னே நான் சொல்லுவேன். என்னாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 படங்களுக்கு வந்து எதுக்கு வந்து டிக் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஆன்சர். ஆனாலும் யாருக்கு வந்து இதில் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து சின்னர்ஸ்க்கு வந்து எட்ஜ் இருக்குது. என்னென்னா ஆஸ்கர் சரித்திரத்திலேயே முதல் முறையாக ஒரு பெண் ஒளிப்பதிவாளர் நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார், ஆட்டம் ஆர்கப்போவ். எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு. அதுலேயும் வந்து ஐமேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெண் ஒளிப்பதிவாளர் ஐமேக்ஸ் ஃபார்மேட்லேயும் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து எப்படின்னா இட் இஸ் ஷார்ட் இன் ஐமேக்ஸ் ஆல்சோ, ரிலீஸ் பண்ணதில்லை, இட் இஸ் ஷார்ட் இன் ஐமேக்ஸ் ஆல்சோ. இட்ஸ் அ பீரியட் செட்டிங். ஃபஸ்ட் டைம் ஒரு லேடி டிஓபி வந்து நாமினேட் ஆகிருக்கிறாங்க ஆஸ்கருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லேடி டிஓபி வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஐமேக்ஸ் கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு உலகம் வந்து ஜெண்டர் பயஸ் இல்லாத ஒரு உலகம் நான் சொல்லுவேன். வி ஆர் ஆல் சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான், அது மென் ஆர் விமென் ஆகட்டும். பட் இருந்தாலும் அந்த பேரியரை வந்து உடைக்கணும் அப்படின்னா ஐ திங்க் ஆட்டம் ஆர்கப்போவ் டிசர்வ் டு பி ஆஸ்கர் அவார்டு வின்னர். இவங்க அவார்டு வின் பண்ணும்போது என்ன ஆகும்னா வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபீமேல் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வில் கம் ஃபார்வர்ட். அவங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து அவங்களுக்கு இருப்பாங்க. இப்போ வந்து நிறையா பெண் ஒளிப்பதிவாளர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க, மிக திறமையாக செயல்படுறாங்க. இந்தியாவில் வந்து ஷெல்லி சர்மா, யாமினி யக்னமூர்த்தி, பிரீதா ஜெயராம், ஃபௌசியா ஃபாத்திமா, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்டார் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே பிஆர் விஜயலட்சுமி அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அந்த ஜிங்ஸ் வந்து பிரேக் பண்ணாங்க. அண்ட் ஷி வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அசோக்குமார் அசிஸ்டண்ட்டாக இருந்து நீண்ட காலம் வந்து அவங்க டாமினேட் பண்ணாங்க. அருமையான சினிமாட்டோகிராஃபி அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பிரீதா ஜெயராம் ஆகட்டும், யாமினி ஆகட்டும், இல்லை ஃபௌசியா ஆகட்டும்,
தே ஆர் டூயிங் ஷெல்லி ஷர்மா நார்த்தில், இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் டூயிங் ஹை ப்ரொஃபைல் ப்ராஜெக்ட்ஸ். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஆல் அச்சீவிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இவங்களோட சேர்ந்து ஆட்டா மார்க்கப்பா வந்து இஃப் ஷீ வின்ஸ் அண்ட் ஆஸ்கர், இட் இஸ் கோயிங் டு பி அ கேம் சேஞ்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.